ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுத்துருந்தீங்க. அதில் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் இப்போது கூகுள் ஃபார்ம் லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன் குரூப்பில். அந்த குரூப்பில் வந்திருக்கு இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். கிரேட் 9 2025-26ன்ட்டு இதை நீங்களும் உங்களோட பேரண்ட்டும் சேர்ந்து எந்த ஒரு தப்பும் இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேரை ஃபுல் கேப்ஸில் டைப் பண்ணுங்கள். என்னோட பேரை நான் ஃபுல் கேப்ஸில் டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? இனிஷியல் தேவையில்ல, ஜஸ்ட் நேம் மட்டும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட் இருந்தால் ஓல்டு ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இல்லை நான் இந்த இயர் 9th தான் ஜாயின் பண்ணேன்னா நியூ ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் உங்களோட ஜெண்டர், நீங்கள் கேர்ளா பாயா அப்படின்றத கிளிக் பண்ணுறீங்க. அடுத்து உங்களோட பிளட் குரூப் தெரிஞ்சால் போடுங்க, தெரியலன்றவங்க அப்படியே அதை கேப்பாக விட்ருங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஓ பாசிட்டிவ் அப்படின்னா ஓ ப்ளஸ், ஒருவேளை ஓ நெகட்டிவ் வந்தால் ஓ மைனஸ் அப்படின்னு போடுங்க. ஓகேவா? ஸோ என்னோடய டேட் ஆஃப் பர்த்து இப்படி நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட கேலண்டர் மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த இயரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த இயரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இயரில் வரணும் அப்படின்றது வரும். தென் மந்த்தை இதுலேருந்து நீங்கள் இப்படி லெஃப்ட் ரைட் கொடுக்குறது மூலிமா மாறும். போயிட்டு அதில் நீங்கள் டேட்டை கொடுத்துட்டு செட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்துடும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர். ஸோ உங்கள் ஆதார் கார்டு நம்பர் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுங்க. பிகாஸ் இதை நம்ம எம்இஸில் அப்டேட் பண்ணணும். ஓகேவா? அப்போ வந்து நம்ம இண்டிவிஜுவலாக கேட்டுட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, மேம் என்ட்ரு பண்ண கஷ்டமாக இருக்குன்றதுக்காக இதிலே ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் உங்களோட ரிலீஜன் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின். மேக்ஸிமம் இதை தாண்டி நம்ம கிளாஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நான் இது 3 தான் வச்சுருக்கேன். இஃப் இன்கேஸ் யாராவது இருக்கீங்கன்னா என்கிட்ட இண்டிவிஜுவலாக சொல்லிவிடுங்க. இதில் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு மாற்றி சொல்லிவிடுங்க. ஓகே? ஸோ கம்யூனிட்டின்றது எம்பிசி, பிசி அந்த மாதிரி வரும் இல்லையா? ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அந்த கேட்டகரி எல்லாமே கம்யூனிட்டியில் போடணும். நெக்ஸ்ட்டு கேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 இயர், முதலியார், செட்டியார் அந்த மாதிரி வரும். அதை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும் கேஸ்ட்டில். ஓகேவா? ஸோ எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் 10th எழுதும்போது உங்களோட நாமினல் ரோலில் கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் எதையுமே தப்பாவோ இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுறாதீங்க. அப்புறம் அது உங்களுக்கு நாமினல் ரோல் வரும்போது, அதாவது 10th மார்க் ஷீட் வரும்போது ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ மதர் டங் எனக்கு தமிழ். ஒரு சிலர் யாராவது தெலுங்கு, ஹிந்தி இருந்தீங்கன்னா அதை என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட ஹைட்டு சென்டிமீட்டரில் தான் வேணும். நீங்கள் வீட்டிலே கூட ஒரு செவுத்துக்கிட்ட நின்று ஒரு மார்க் பண்ணிவிட்டு உங்களோட ரூலர் இருக்கு இல்லையா, ஸ்கேல், அதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி போடலாம். 176 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு உங்களோட வெயிட்டை நீங்களே மெஷர் பண்ணி ரேண்டமாக 75, அதாவது இது நான் ரேண்டமாக போடுறேன். நீங்கள் உங்களோட வெயிட் தெரிஞ்சால் போடுங்க, தெரியலனா நோ இஷ்யூஸ். அதையும் கேப்பு 00ன்னு கொடுத்துருங்க. ஏன்னா இது கம்பல்சரி வேல்யூ. ஸோ இப்போ உங்களுக்கு வெயிட் தெரியல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுங்கள், 00 அப்படின்னு என்ட்ரு பண்ணிட்டு ஸ்கூலில் வந்து வெயிட் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு முக்கியமானது ஐடென்டிஃபிகேஷன் மார்க். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் மார்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு டிசி கொடுக்கும்போது அதில் 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்பாங்க. இப்போ லாஸ்ட் இயர் 10th பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை கொடுக்காததால அவங்களுக்கு டிசி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஸோ இதனால் அறிவாளன் சார் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டே இதை வாங்கி வச்சுங்க. ஸோ உங்கள் மூஞ்சில், கையில், காலில் எங்கேயாச்சும் மச்சம் இல்லை தழும்பு இருந்ததுன்னா அதை போடுங்க. தழும்புனா ஸ்கார், எஸ்சிஏஆர்னு போட்டுருக்கு இல்லையா, அது தழும்பு. எம்ஓஎல்இ மோல்னா மச்சம். ஸோ எங்கே இருக்குது, லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்டு அந்த மாதிரி போட்டு கீழே 1 2ன்னு போட்டு டைப் பண்ணுங்கள். 1 என்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 மினிமம் 1 இருக்கணும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு 2மே போடுங்க, இல்லை அட்லீஸ்ட் 1 இருக்கணும். நெக்ஸ்ட்டு அட்ரஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அட்ரஸ் யாருமே கொடுக்க மாட்டீங்க, தப்பாக கொடுக்குறீங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்மெட்டை கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்புங்க. உங்கள் வீட்டோட நம்பர், அடுத்தது உங்களோட ஸ்ட்ரீட் நேம், கமா என்டர் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது உங்கள் வில்லேஜ் ஆர் அந்த லேண்ட்மார்க் வரும் இல்லையா, அந்த பேர். சம்டைம்ஸ் அந்த போஸ்ட்டும் சேம் பிளேஸில் இருக்கும், இல்லைனா போஸ்ட் தனியாக போடணும். இப்போ நான் வந்து திருபுவனை அண்ட் போஸ்ட்டுன்னு போடுறேன். ஒரு சிலருக்கு வேறு ஊராக இருக்கும். அப்போ திருபுவனை அண்டு போஸ்ட்டுன்றதை தனியாக போடுங்க, இன்னொரு ஊர் பேர் போட்டு. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் விழுப்புரம். நெக்ஸ்ட்டு TN 605107. இந்த பின்கோடை நிறைய பேர் அட்ரஸில் கொடுக்கவே மாட்டீங்க. நம்ம ப்ரமோஷன் சார்ட்டை உங்களுக்கு போடும்போது அட்ரஸ் எல்லாமே பின்கோடு இல்லைன்ட்டு நம்ம தேடி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதனால் ப்ராப்பர் அட்ரஸ், உங்கள் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், போஸ்டல் கோட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோட். ஓகேவா? இது எல்லாமே ப்ராப்பராக ஃபில் பண்ணி கொடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு கீழே இருக்கும், நெக்ஸ்ட்டுன்றதை கொடுங்க.
இப்போ நெக்ஸ்ட்ல வந்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலி டீட்டெயில் கேட்கும். ஒண்ணும் இல்ல. அப்பாவோட பேரு, அப்பாவோட ஆக்குபேஷன். இப்போ அப்பா பேர் போட்டுட்டு, அப்பா என்ன படிச்சிருக்காங்க? ஃபாதர்ஸ் குவாலிஃபிகேஷன் என்னது? அப்பா என்ன படிச்சிருக்காங்க? இப்போ பிஎஸ்சி இல்ல 10த், 12த் என்ன குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லன்னா, அன்கிராஜுவேட்டட் இல்ல நில் அப்படின்னு போட்டுருங்க. அப்புறம் ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன். அப்பா என்ன ஒர்க் பண்றாங்க? அப்படின்றத டீட்டெயில்டா குடுங்க. அடுத்தது ஃபாதர்ஸ் இன்கம். இது இண்டிவிஜுவலா அப்பாவோட ஆண்டு வருமானம். இப்போ மந்த்லி சேலரிய 12ஆல மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா போதும். ஓகேவா? அடுத்தது ஃபாதர்ஸ் மொபைல் நம்பர். ப்ராப்பரான கரெக்ட் நம்பர் குடுங்க. உங்க அப்பாவோட நம்பர் குடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு அம்மாவோட பேரு. அம்மா என்ன படிச்சிருக்கிறாங்க? அம்மா என்ன வேலை செய்றாங்க? மதர்ஸ் ஆக்குபேஷன்னா, அம்மா என்ன வேலை செய்றாங்க? ஏதாவது ஒர்க் போனாங்கன்னா, ஒர்க் போடுங்க. இல்லன்னா ஹவுஸ் ஒய்ஃப். இல்ல ஹோம் மேக்கர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மதர்ஸ் ஆனுவல் இன்கம். அ இப்ப வேலைக்கு போலன்னும்போது எதுவும் வராது. அப்ப 0 அப்படின்னு போட்டுருங்க. மதர்ஸ் மொபைல் நம்பர். அம்மாவுக்குன்னு தனியா நம்பர் இருந்தா குடுங்க. இல்ல உங்க நம்பர்ஸ், இல்ல அப்பாவுக்கு செகண்ட் நம்பர் இருந்தா அது குடுங்க. இல்ல எதுவுமே இல்லன்னா, அந்த காலம்ல 00ன்னு மட்டும் என்டர் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ உங்க மொபைல் நம்பர் ஏதாவது இருக்கு, இண்டிவிஜுவல் மொபைல் நம்பர் இருக்குன்னா, அதையும் மென்ஷன் பண்ணுங்க. தப்பில்ல. ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்ததுக்கப்புறம், நெக்ஸ்ட். ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இங்க 2 டாக்குமெண்ட் உங்கள அப்லோட் பண்ண சொல்லியிருப்போம். உங்களோட ஃபோட்டோ. ஓகேவா? ஸ்டூடண்ட்டோட ஃபோட்டோ ஒண்ணு அப்லோட் பண்ணணும். ஸ்டூடண்ட்டோட ஆதார் கார்ட். இத நீங்க டைரக்ட் ஃபோட்டோ எடுத்தும் போடலாம். இல்ல ஜெராக்ஸோ, இல்ல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்ததுன்னா, அத நீங்க அப்லோட் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ சிம்பிள் ஜஸ்ட் ஆட் ஃபைல்னு குடுக்கணும். ஆட் ஃபைல்னு குடுத்தோனே, இந்த மாரி ஒரு பிளாங்க் பேஜ் ஓப்பன் ஆயிட்டு, இன்சர்ட் எ ஃபைல் அப்படின்னு கேட்கும். 10 எம்பிக்குள்ள இருக்கிற மாரியான ஃபைல் நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் ஆப்ஷன் வரல. ஸோ, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, இது ஃபோன்ல பண்றப்ப வரல. நான் என்ன பண்ணேன்னு பாருங்க. குரோம்ல இந்த 3 டாட் குடுத்தீங்கன்னா, டெஸ்க்டாப் சைட்டுன்னு வரும். இந்த ஃபார்மேட் குடுத்த உடனே எனக்கு ஆட் ஃபைல் ஈஸியா வருது. ஜஸ்ட் லோட் ஆகுது பேஜ். இப்போ கீழ ப்ரௌஸ்ன்னு வருது பார்த்தீங்களா? ஸோ, இந்த ப்ரௌஸ்ல இல்லன்னா மை டிரைவ் இது நீங்க Google டிரைவ்ல வச்சிருந்தா டிரைவ்லேருந்து எடுங்க. இல்ல அப்லோட்ல போயிட்டு ப்ரௌஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களோட கேமரா ஓப்பன் ஆகும். இல்ல ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்க ஃபோட்டோஸ் வந்துரும். ஓகேவா? அத அப்லோட்ன்னு குடுத்து, சப்மிட் குடுத்துருங்க. 2 ஃபோட்டோவும் குடுத்து. ஒன்ஸ் நீங்க சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, எனக்கு அது இங்க என்னோட மெயில்ல ரிசீவ் ஆயிடும். அத நம்ம ஸ்கூல் டேட்டால என்டர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு மேண்டேட்டரியா ஃபில் பண்ணியே ஆகணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே எல்லாரும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டேன்ட்டு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. உங்களோட ஒரு ஃபோட்டோ, ஆதார் கார்டு மட்டும் தான் நீங்க ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். மத்த எல்லா டேட்டாவும் உங்க பேரண்ட்ஸ கேட்டு கரெக்ட்டான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? நீங்களா ரேண்டமா ஸ்பெல்லிங் எரரோட பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா, 10த்ல வர ஸ்பெல்லிங்கும் தப்பா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அது எல்லாமே ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு மாத்துற மாரி ஆயிடும். ஓகேவா? ஸோ கேட்கற டீட்டெயில்ஸ இதுக்கப்புறம் கரெக்ட்டா குடுக்க கத்துக்கங்க. ஏன்னா 9, 10லேருந்து தான் உங்களோட எல்லா டேட்டாஸும் ப்ராப்பரா கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, நாளைக்கு என்கிட்ட ஸ்கூல்ல கேளுங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே மத்த எல்லாருமே இந்த ஃபார்ம ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா?